ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. கடந்த எபிசோட்ல மேசத்தை பத்தி நம்ம போட்டிருந்தோம். ரிஷப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சிகரத்தில் தொட வைக்கும் கிரகம் எது? கண்டிப்பா. ரிஷப லக்னத்திற்கு எப்பவுமே எந்த லக்னத்தை எடுத்துட்டாலும் 10ஆம் இடம் நல்லா இருக்கும். அந்த 10ஆம் இடம் வந்து ரிஷபத்துக்கு வந்து கும்பமா வருது. அந்த கும்பம் வந்து காலச்சக்கரத்துக்கு 11ஆ வருது. லாபஸ்தானமா வருது. அதனால இவங்க வந்து சமூக ஜனங்களால பாராட்டப்படுறது. 11ஆம் இடம்ங்கிறது இப்போ ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்துக்கலாம், ஒரு பெரிய சமுதாயங்கள்னு எடுத்துக்கலாம், மற்றபடி ஒரு அசோசியேஷன், இது மாதிரி எல்லாம் ஒரு இவங்களை சப்போர்ட் பண்ற கூட்டம்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி புகழ் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இயற்கையிலேயே. அப்ப அந்த இடத்துல பவர் கொடுக்குற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ராகு அதை விட பெருசு ராகு. இந்த 2 பிரம்மாண்டங்கள் தான் இந்த ரிஷபத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக பாருங்க, பாரம்பரிய மெத்தடில் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அட்டமாதிபதினு சொல்லுவோம். குருவை வந்து ரிஷப லக்னத்துக்கு நல்லவர் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல தான் இவங்க நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ இவங்க தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்துட்டாங்கன்னு வைங்க, இவங்களை அழிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ மிதுனத்தில் குரு நட்சத்திரத்திலே இருந்தாலும், ராகு நட்சத்திரத்திலே இருந்தாலும், 6ஆம் இடமான துளாராசியில சுவாதியில ராகு இருந்தாலும், விசாகத்துல குரு இருந்தாலும், 10ஆம் இடமான கும்பராசியில சதயத்துல ராகு இருந்தாலும், பூரட்டாதியில குரு இருந்தாலும், இவங்க வந்து புகழின் உச்சிக்கு போவாங்க. அந்த திசையும் நடக்கும். ராகு குரு திசைகள் கிட்டத்தட்ட பாருங்க 16 ஒரு 18 ஒரு 40 வயசுக்கு அப்படியே தூக்கி விட்டுரும். அதனால் நிச்சயமாக இவங்களுக்கு இந்த 2 கிரகத்தினுடைய வலிமை இருந்தால் மிக மிக டெவலப்மெண்ட் ஆகிடுவாங்க. இந்த கிரகங்களோடு 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புகள் இருக்கக்கூடாது. இப்போ ரிஷபத்துக்கு 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சுக்கிரன் வந்துடுவார். சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது, கேதுவும் இருக்குது. அதே மாதிரி இந்த கேதுவோ சுக்கிரனோ இவங்களோட சேர்க்கையோ சம்மந்தப்பட்டோ வந்துடக்கூடாது. அப்படி வராமல் இவங்க மட்டும் தனித்து அந்த நட்சத்திரத்தில், சொந்த நட்சத்திரத்தில் பலமோடு இருந்து திசை நடத்தினா மிகப்பெரிய புகழின் உச்சத்தை இவர்கள் அடைவார். சிறப்பு சிறப்புங்க. இப்போ பொதுவாக சொன்னீங்க 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் பொதுவாக சொல்கிறது என்னென்னா 35 வயசுக்கு மேலே உங்கள் விதி கர்மா எல்லாமே மாறிடும், சூப்பராக ஒரு உயர்வுக்கு நீங்கள் போயிடுவீங்க பொதுவாக சொல்லுவாங்க ஜோதிடத்தில். ஸோ எந்த வகையில் உண்மைங்க? நிச்சயமாக உண்மை. இப்போ ரிஷப லக்னத்துக்கு பாருங்க, அங்கே வந்து கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், அதில் வந்து 2 பகுதி தான் இருக்குது. செவ்வாயில் வந்து பகுதி தான் இருக்குது. அதே மாதிரி சூரியனில் பார்த்தீங்கன்னா 3/4 தான் இருக்குது. அப்போ இது 2ம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 7-8 வயசு, ஒரு சந்திரன் வந்து ஒரு 10 வயசு. இந்த 18 வயசு போக மறுபடியும் செவ்வாய் வரும்ல, அதுக்கு வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 20 வயசுக்கு மேலே இவங்களுக்கு ராகு திசையினுடைய தன்மை வந்துடும். அப்ப இந்த லக்னத்திலேயே நட்சத்திரம் அமைஞ்சு திசை நடந்தாதான் இப்படி வரும். வேற எங்கேயாவது 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பான திசைகள் வந்துட்டா சிறு வயசுல கஷ்டம்தான். அதே மாதிரி படிப்புக்கு உண்டான திசை வந்து புகழை கொடுக்காது. ஒரு சிலர் சின்ன வயசுல நல்லா படிப்பாங்க, அந்த நேரத்துல போய் காசு கொடுக்குற கிரக திசை நடந்ததுன்னா படிப்பு கெட்டு போயிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் 35 வயசு வரைக்கும் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய திறமை, தன்னுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு இதையெல்லாம் பலப்படுத்திக்கிறாங்க. அதுக்கான திசைகள் 5, 9 வேலை செய்யும். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் எல்லாம் வேலை செஞ்சதுன்னா அந்த 35 வயசு அதுல போயிடும். ஆனா திறமையை வளர்த்துக்குவாங்க, பணம் சம்பாதிக்க மாட்டாங்க. கரெக்டா 35 வயசு வந்து இந்த திசைகள் மாறும்போது என்ன ஆகும்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். அதன் மூலம் இந்த இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாங்கல்ல, அதுக்கு உண்டான சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். சிறப்பு சிறப்பு. எக்ஸ்பீரியன்ஸ்னால வர்றது தான் இந்த பின் யோகம். அதனால 35 வயதுக்கு பின்னால 2, 6, 10 பாவ தொடர்புடைய திசைகள் நடந்தாலே வெற்றி தான். பல முயற்சிகள் செய்தும் தோல்வி வந்துட்டே இருக்கு, தொடர் தோல்விக்கு வந்து ஆளாகிறாங்க. அதுக்கான காரணம் தோல்வின்னு வந்துட்டாருங்களே, லக்னம் வந்து நல்லா இருக்கணுங்க. ஒரு லக்னம் கெட்டு போச்சுன்னா அது விதி கொடுப்பனையில இருக்கிற வீக்னஸ். அப்ப ஒரு 12ன்னா என்னன்னு சொல்றோம், லக்னத்தை வந்து கெடுக்குதுன்னு சொல்றோம். 8ன்னு என்ன சொல்றோம், லக்னம் வந்து அவஸ்தைப்படுறது சொல்றோம். அதாவது ஒரு பாவத்தை எதிர்மறையா செய்வது 8, ஒரு பாவத்தை செய்ய விடாம தடுக்கிறது 12. இந்த 2மே இருந்ததுன்னா இவங்களால எத்தனை முயற்சி பண்ணாலும் ஜெயிக்க முடியாது.
அதனால் இந்த லக்னம் சுக்கிரன் ஆகட்டும், அங்கே உள்ள இருக்கிற சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகட்டும், இந்த சுக்கிரன் கேதுவோட தொடர்பு படக்கூடாது. அதாவது சுக்கிரன் வந்து சுக்கிரன் நட்சத்திரத்திலே இருந்து கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா லக்னாதிபதி தான், ஆனால் 8க்கு போயிடுறாருல. ஆமாம். அதனால் 8, 12 தொடர்பில் போகும்போது நிச்சயமாக இவங்களுக்கு வளர்ச்சி கிடைக்காது, வீழ்ச்சி தான் கிடைக்கும். அது இல்லாமல் 2, 6, 10 போய் லக்னம் தொடர்பாச்சுன்னா அவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஆனால் இவங்களுக்கு நான் என்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்னா, ஜாதகத்தை பார்த்துக்கணும், பரிசீலனை பண்ணிட்டு கொடுப்பினை என்ன, லக்ன கொடுப்பினை என்ன, தொழில் கொடுப்பினை என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி, நமக்கு இதுதான் ஒரு மீடியமாக தான் பணம் வரும், நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற கொடுப்பினை தன கொடுப்பினை இருக்கும். அது இருந்தாலே இவங்க என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய திறமைக்கு தகுந்த வேலையை தேர்ந்தெடுத்து அதில் போயிடணும். ஆசையை வந்து மாற்றிக்கொள்ளணும். ஆசை வந்து மனம் போன வகையில் அவன் சம்பாதிக்கிறான் இவன் சம்பாதிக்கிறான், நம்ம அந்த ஃபீல்டுக்கு போகணும், நம்ம கடனை வாங்கியாவது எதையாவது சாதிக்கணும்ன்ட்டு போய் விழுகிறதுனால தான் இந்த வீழ்ச்சிகள் வர்றது. இதை முதல்ல ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அவங்க அந்த விஷயத்துக்கு போகாமல் இருந்தாலே மீடியமான வாழ்க்கை நிம்மதியாக வாழலாம், சர்வைவலாக வாழலாம். இந்த ஜோதிட உலகம், ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, கஷ்ட நஷ்டத்துக்கு ஆளாகக்கூடாது. மனிதர்கள் வந்து பக்குவப்படுறதுக்கு தான். நடப்பது நடந்தே தீரும்னா அப்புறம் ஏன் ஜோதிடம் வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்னா, மருத்துவம் ஏன் வந்தது, விதிப்படி தான் எல்லாம் அப்படின்னா மருத்துவம் தேவையில்லையே. அது மாதிரி தான் நம்ம வந்து எப்படி பாவத்தை இயக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம். அப்போ நீங்கள் நம்ம கர்மாவில் முயற்சி பண்ண தோல்வி வருது அப்படின்னா அங்கே லக்ன கொடுப்பினை நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ எது செஞ்சால் நமக்கு எந்த பாவம் நமக்கு நல்லா இருக்குன்னு பார்க்க பழகுங்க. இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்கு, 3ஆம் பாவம் நல்லா இருக்கு, தாராளமாக போய் ஏதாவது ஒரு கலைத்துறையை பயின்றுக்கலாம். ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாட்டாகட்டும், ஒரு மியூசிக் ஆகட்டும், இவங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லைன்னு இவங்களா நினச்சிக்கிறது. அந்த பாவம் நல்லா இருந்ததுன்னா இவங்க போனால் புகழ் பெற்றுடுவாங்க. அப்போ என்ன பாவத்தினால நமக்கு பணம் வரும்னு பார்க்க தவறதுனால தான் இந்த தோல்விகள் வருது. சரி, அருமையாக சொன்னீங்க. ஆனால் பொதுவாக ரிஷப லக்னம் சொல்லும்போது தலைகணம் கொஞ்சம் அதிகமாங்க, அது உண்மைங்களா? அதாவது தலைகணம் என்பது லக்ன கிரகம் அப்படிங்கிறது வந்து 10ஆம் இடத்தோட ஆதிக்கம் பெறும்போது அந்த தலைகணம் அவங்களுக்கு மெரிட்டாக மாறும். இப்போ லக்ன சுக்கிரன், லக்னத்தில் இருக்கிற கிரகம் சூரியன் சந்திரன் எல்லாமே இருக்காங்க நட்சத்திரம், அதெல்லாம் 2, 6, 10 தொடர்புன்னா அதிகாரம் பண்ணிடுவாங்க. அந்த அதிகார பலமே இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக வந்துடும். ஆனால் இயற்கையிலேயே அந்த மாதிரி வீக்காக இருக்கு, லக்ன கொடுப்பினை நல்லா இல்லாதவங்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்களுக்கு 12ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடம், அப்போ இவங்களுக்கு 8ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம், தெய்வ அனுகூலம் இல்லாமல் போயிடும். அப்போ இவங்க நேச்சராக என்ன நினைப்பாங்க, நான் நினைச்சதெல்லாம் நடக்கும், என்னால தான் முடிஞ்சு. ஆமாம், அப்போ நான் என்னால் தான் எல்லாம் முடிஞ்சது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கும் செய்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பாக்கியம்ங்கிறது அங்கே இயற்கையிலேயே ஒரு தடையை வச்சிருக்கு. குரு பகவான் வீடு வந்து இவங்களுக்கு 8ஆம் வீடாக வந்துடுது. அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு வந்து இவங்களுக்கு 12ஆம் வீடாக வந்துடுது. இந்த இதுதான் இந்த தலைகணத்தால் கெடுறது. இப்போ தலைகணத்தால் வளர்றதும் இருக்குது. இப்போ ஒரு மிலிட்ரி ஒரு கேப்டன் இருக்கார் அப்படின்னா அவர் செய்கிறது தலைகணம் கிடையாது, அவர் அதிகாரம், அவர் அதிகாரத்தை வழி நடத்துகிறாரு. அது வந்து திறமை. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த 8, 12 போய் லக்னம் மாட்டிக்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும், நானே எல்லாம் ஜாயிச்சிருவேன் அப்படின்ட்டு இயற்கையாகவே அந்த மாதிரி நம்பிக்கை வந்துடுது. ரெண்டாவது அதுக்கு வந்து ஆசை ஒரு காரணம். இப்போ பாருங்க, இவங்களுக்கு 11ஆம் இடம் ஆசை, அது வந்து மீனராசி, அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அப்போ என்ன ஆகும், மற்றதை பார்த்து ஆசைப்படுறது, அவன் இப்படி இருக்கான் இப்போ இப்படி இருக்கான் அப்படின்னு தேவையில்லாமல் அந்த கற்பனை ஆசைகளை வளர்த்துக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. 10ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடம் எல்லாம் காற்று ராசியாக வருது. இந்த காற்று ராசியினுடைய குணம் என்னன்னா ஆணவ குணம், அதாவது கமாண்டிங், நான் தான் செஞ்சிருவேன் பிடிச்சிருவேன் திறமை இருக்கு அப்படின்றது குணம். இயற்கையே அந்த திறமையை கொடுக்கும். ஏன்னா ஒன்று புதன் வீடு, ஒன்று சுக்கிரன் வீடு, இன்னொன்று வந்து சனி வீடு.
காலச்சக்கரத்துக்கு அது 3-7-11. ம் அதனால சமுதாயம் இவங்களை கூட்டிட்டு போய் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று டெவலப் பண்ணி விடும். அதில் தலக்கணம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் இவங்களுக்கு முக்கியம். சிறப்பு சிறப்புங்க, அருமையா சொன்னீங்கய்யா. எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்கய்யா. ஏன்னா அவங்களுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான சூப்பரான விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் அடுத்தடுத்த லக்னத்தை பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா. நன்றி நன்றி. வாழ்த்து.